என்ன மேடம் சொல்றீங்க? ஃபைல் காணாம போயிடுச்சா? ஆமாங்க, எங்கேயோ மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு. எங்க போச்சுன்னு தெரியல. காலையிலிருந்து காத்துட்டு இருக்கேன், எப்பதான் கூப்பிடுவாங்கன்னு தெரியல. ச்சே. யாருப்பா சண்முகம்? அண்ணாங்க. பாப்பா, உன கிளார்க் கூப்பிடுறாரு. வரேங்க. இப்படியே நேரா போய் இடது பக்கம் போ, 2வது ரூம். சரி. நான் வேணா தேடி பார்க்கட்டுமா மேடம்? இல்ல, எல்லா இடத்துலயும் நான் 4-5 தடவை தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் கிடைக்கல. மேடம், சார்கிட்ட வேணா இந்த விஷயத்தை சொல்லிடலாமா? சரி, வாங்க. May I come in, sir? Yes, please. ஃபைல் எங்க? மேடம், உங்களை தான் கேக்குறேன். ஃபைல் எங்க? ஃபைல் காணோம். What? ஃபைல காணுமா? ஆமா, நேத்து வரைக்கும் என் டேபிள்ல தான் இருந்துச்சு, இப்ப காணோம். என்ன மேடம், என்னமோ ஹேர் பின்ன தொலைச்ச மாதிரி ரொம்ப சாதாரணமா காணும்னு சொல்றீங்க. வைத்தியநாதன், எங்க போறீங்க? இங்கே இருங்க. நேத்து வரைக்கும் உங்க டேபிள்ல இருந்த ஃபைல் இன்னைக்கு கால் முளைச்சு வெளியே போயிடுச்சா? இல்ல, நான் தேடி பார்த்துட்டேன். Stop it. காரணம் சொல்லாதீங்க. எதனாலங்க இந்த கவனக்குறைவு? அது சாதாரண ஃபைல் இல்லைங்க. இந்த மாவட்டத்தில் இருக்கிற குடிசைகளை கான்கிரீட் வீடா மாத்திர கட்டுமான திட்டத்தோட ஃபைல் அது. சாரி சார், அந்த ஃபைல் காணாம போயிடுச்சுன்னு ரொம்ப கூலா நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரி நான் சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு ஃபைலையே காப்பாத்த தெரியும், ஒரு ஃபைலையே காப்பாத்த தெரியாதவ எப்படி ஒரு மாவட்டத்தை காப்பாத்த போறேன்னு என்ன வேற துறைக்கே டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. ஓ, ஒருவேளை அதுக்காக தான் ஃபைல தொலைச்சிங்களோ? நான் திரும்ப வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா மேடம்? நான் வேற துறைக்கு போகணுங்கிறதுக்காக தான் வேணும்னே இந்த ஃபைல தொலைச்சிங்களா? I want an answer now. சொல்லுங்க மேடம், உங்க தனிப்பட்ட விரோதத்தை பாக்குற வேலையில காட்டுறீங்களா? சொல்லுங்க. இல்ல, எப்படி காணாம போச்சுன்னு எனக்கு தெரியல.
நீங்க பொறுப்பா இருப்பீங்க, அதை கவனமா வச்சுப்பீங்கன்னு ரொம்ப பாதுகாப்பான அந்த ஃபைல உங்ககிட்ட கொடுத்தா அதை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்களே. ஹ, அது சரி. வாழ்க்கையே சாதாரணமா தொலைச்சவங்களுக்கு ஃபைல்லாம் பெரிய விஷயமா என்ன? இத பாருங்க மேடம், உங்க பர்சனல் லைஃப்ல 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், அதுக்கெல்லாம் நாம் பொறுப்பாக முடியாது. ப்ளீஸ் போங்க, உங்க முகத்தை எனக்கு பார்க்க பிடிக்கல. Oh my God. இங்கேயே இருங்க, வந்து சரிம்மா. சார் சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். உங்க ஃபைல அனுப்பிச்சாச்சு, அப்புறமா கூப்பிடுங்க. மாமா தங்கச்சி, நான் கொடுத்த மனுவை சப் கலெக்டர் அம்மா கிட்ட கொடுத்துட்டீங்க. என்னம்மா அது? நான் போய் கொடுக்காம இருப்பனா? அவங்க எனக்கு வர வேண்டிய நஷ்டஈட வாங்கி தரேன்னு சொன்னாங்களா? இல்லம்மா. அம்மா, இதை விட முக்கியமான வேலையெல்லாம் அவங்களுக்கு தலைக்கு மேல இருக்கான். நீ தந்த மனுவை பார்க்காம தூக்கி மூலையில போட்டாங்கம்மா. ஏழைங்களோட உயிர் அவ்வளவு இலக்காரமா போச்சு இல்ல? என் உயிரையும் அனாதரஸ்ல சேர்த்துக்க சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அவங்களுக்கு. எப்படியாவது என்ன அக்கா, என்னக்கா இது? மனு கொடுக்கிற இடத்துல ஒருத்தி மண்ணெண்ணையோட நிக்கிறா. அதானே. உள்ள எடுத்துட்டு போறா. என்னமா இது? என்னமா பிரச்சனை உனக்கு? கங்கா ஒளிய கங்கா ஒளியன்னு சொல்லிட்டு இருக்க? நான் கொடுத்த மனுவை அந்த அம்மா பார்க்கல. எனக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்கல. அதனால என்ன நானே ஏச்சிக்க போறேன். அப்படிலாம் சொல்லாதம்மா. பத்திரி விடுமா? கொடுக்க மாட்டேன். குடுமாங்கறல? குடுமா. மாட்டேன். கொடுக்க மாட்டியா? மாட்டேன். இது வாங்க. கிட்ட வந்தீங்க உங்களை சேர்த்து. ஏழைகளை மதிக்காத அந்த கங்கா சப் கலெக்டரா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? நான் செத்து அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். முடிவு கட்டுறேன். கங்கா ஒழிக, கங்கா ஒழிக, கங்கா ஒழிக. நான் செத்த அப்புறமாவது உங்க சப் கலெக்டர் அம்மாவை ஏழைங்க கொடுக்கிற மனுவை பார்க்க சொல்லுங்க. அதுக்கு என் சாவு ஒரு உதாரணமா இருக்கட்டும்.
வேண்டாமா சொன்ன கேளு. என்ன சொல்றீங்க? நீங்க பாத்தீங்களா? ஆமா மேடம், அதை பார்த்துட்டு தான் மேடம் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஓடி வந்தேன். உங்க பேரை சொல்லி தான் அந்த பொம்பளை தன்னைத்தானே கொளுத்திக்க பாக்குறாங்க. பெரிய சுவாமி, உடனே நீங்க லோக்கல் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க. சொன்ன கேளுமா. வேண்டாமா வேண்டாமா வேண்டாம். கிட்ட வராதீங்க, கிட்ட வராதீங்க. உங்களை கொளுத்திடுவேன், கொளுத்திடுவேன். ஏன் வந்து பண்ற? யார் வந்து சொன்ன கேளுமா. ஏன் வந்து பண்ற? சப் கலெக்டர் கங்கா ஒழிக, கங்கா ஒழிக, கங்கா ஒழிக. எனக்கு நீதி வாங்கி தராத கங்கா ஒழிக. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண கங்கா ஒழிக. அந்த சப் கலெக்டர் கங்கா ஒழிக. கங்கா ஒழிக. ஐயோ அம்மா, எரியுதே. அம்மா, ஐயோ, முடியலையே. நர்ஸ், டாக்டர் கூப்பிடுங்க சீக்கிரம். அம்மா, ஐயோ, அம்மா, அம்மா, ஐயோ, முடியலையே. எரியுதே. ஐயோ, முடியலையே. ஐயோ. நர்ஸ், எமர்ஜென்சி வார்டை ரெடி பண்ணுங்க. சீக்கிரம் போங்க. யாருங்க? எப்படியாச்சு? யாரும் தெரியல. திடீர்னு கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி தீ குளிச்சிட்டாங்க. இவங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. யாரும் தெரியலையா? நான் கொடுத்த மனுவை நீ பார்த்திருந்தா நான் ஏன் தீ குளிக்க போறேன்? உன்னாலதான் நான் தீ குளிச்சேன். மனுவா? அதுவே மறந்து போச்சா? சத்தியமா நீங்க மனு கொடுத்தது எனக்கு தெரியாது. பொய் சொல்லாத. என் வயித்தெரிச்ச உன்னை சும்மா விடாது. மேடம், ரெடி மேடம். சீக்கிரம் ஸ்ட்ரெச்சர் தள்ளிட்டு வாங்க. எனக்கு நியாயம் கிடைக்கும் உன்னை நம்பி வந்த என்ன இப்படி ஏமாத்திட்டியே. அம்மா, ஐயோ, எரியுது. எரியுது. ஐயோ, அம்மா. என்ன ஆளு வந்தா? எல்லாரும் பதட்டமா இருக்காங்க. இங்க வேற கல்யாணம் மாதிரி இருக்கு. யாராவது குடும்பம் விரிச்சாங்களா? இல்ல சார், ஒரு லேடி திடீர்னு தீ குளிச்சிட்டாங்க. வாட்? டீ குடிச்சிட்டாங்களா? ஆமா சார். ஏன், என்ன ப்ராப்ளம்? நம்ம சப் கலெக்டர் மேடம் கிட்ட மனு கொடுத்தாங்களா? நம்ம மேடம் அந்த மனுவை பார்க்க கூட இல்லையா? அதான் ப்ராப்ளம் சார். மனுவை பார்க்கலையா? என்ன மனு சார்? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தேரடி தெருவுல பெரியசாமிங்கிற ஒருத்தர் கவர்மெண்ட் பஸ் மோதி இறந்து போயிட்டாரு. அந்த பெரியசாமியோட மனைவிக்கு போக்குவரத்து துறை 6 லட்சம் நஷ்டீடு தரணும்னு கன்சூமர் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆனா நஷ்டீடு தரல. அது சம்பந்தப்பட்ட மனுவை தான் சப் கலெக்டர் மேடம் கிட்ட கொடுத்திருக்காங்க. சப் கலெக்டர் பேருக்கு? ஆமா சார், சப் கலெக்டர் மேடம் தான் அந்த மனுவை என் பேர்ல எழுதி கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. சார், அந்த அம்மா சப் கலெக்டருக்கு பயந்து அவங்க பேருக்கே மனு எழுதி கொடுத்திருக்காங்க.
மேடம் அந்த மனு மேல ஆக்ஷன் எடுக்கல. அந்த கோபத்துல அந்த அம்மா பப்ளிக்கா தீ குளிச்சிட்டாங்க சார். இப்போ அவங்க உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? தெரியல சார். ஆனா பார்த்தவங்க எல்லாரும் பொழைக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. என்ன ஆள வந்தாலும் இங்க என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. நாளைக்கு ஹோம் செக்ரட்டரிக்கு நான் தான் பதில் சொல்லி ஆகணும். சப் கலெக்டர் கங்காவை உடனே என் கேபினுக்கு வர சொல்லுங்க. சார் அவங்க இங்க இல்ல சார். அந்த லேடியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஓ, குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறாங்களா? இங்க பாருங்க, இன்னைக்கு எத்தனை மணி ஆனாலும் அவங்க என்ன பார்த்துட்டு தான் போகணும். அவங்க வந்த உடனே என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே சார். சார் 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 ஒரு நிமிஷம். நாங்க சேனல் எக்ஸ்ல இருந்து வரோம். எதுக்காக சார் அந்த அம்மா இங்க கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி தீ குளிச்சாங்க? சார் தீ குளிச்ச அந்த பெண் வன்கொடுமை காலானதா வெளியில பேசிக்கிறாங்க, அது உண்மையா? கணவன் இழந்த அந்த பொண்ணை தரக்குறவா நடத்தினதா சொல்லிக்கிறாங்க, உண்மையா சார்? வாட் சார் நான்சென்ஸ். உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த பொண்ணை ஹாஸ்பிடல்ல போய் நீங்க பார்க்கலையே, ஏன் சார்? எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்டாப் இட், ஸ்டாப் இட், ப்ளீஸ் ஸ்டாப் இட். முதல்ல நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். சம்பவம் நடந்தது எனக்கே இப்போதான் தெரியும். என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன். அப்போ வாங்க. சார் 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 ஒரே ஒரு क्वेश्चन சார். சார் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாதுங்க, நான் எதுவும் பார்க்கல. அம்மா நடந்த சம்பவத்தை நீங்க நேர்ல பாத்தீங்களா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இத பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமா?